அதிமுகவை பாஜக கபலீகரம் செய்ய முயற்சிப்பதாகவும் கட்சியினர் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு சூசகம். அதிமுகவிற்கான கூட்டல் கழித்தல் கணக்குகளை சாணக்கியத்தனத்துடன் எங்கோ இருப்பவர்கள் போடுகிறார்கள் என தங்கம் தென்னரசு பேச்சு. நாங்கள் எந்த கூட்டல் கழித்தல் கணக்குகளிலும் ஏமாற மாட்டோம் என்று தங்கமணி கூறியதற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பதில். தங்கமணி கூட்டல் கணக்கில் ஏமாறாமல் இருந்தால் வாழ்த்து என பேச்சு. திருச்சியில் 290 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட உள்ள கலைஞர் நூலகம் மற்றும் அறிவுசார் மையம். சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். கடலூர் அருகே மலையடிக்குப்பம் கிராமத்தில் ஆக்கிரமிப்பு நிலங்களில் வளர்க்கப்பட்ட முந்திரி மரங்கள் 2 மாதங்களுக்கு முன்னர் வெட்டப்பட்டதை எதிர்த்து முந்திரி மரக்கன்றுகள் நடும் போராட்டம். தடையை மீறி முந்திரி கன்றுகள் நடும் விழாவிற்கு சென்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் மற்றும் கட்சி தொண்டர்கள் போலீசாரால் கைது. காரைக்குடியில் பிரபல ரவுடி மனோஜ் ஓட வெட்டி கொலை. கொன்றுவிட்டு தப்பிய மர்ம நபர்களுக்கு போலீசார் வலைவீச்சு. திருவாரூரில் மத்திய அரசை கண்டித்து விவசாயிகள் போராட்டம். பஞ்சாபிள்ளையில் கைது செய்யப்பட்ட விவசாயிகளை உடனடியாக விடுவிக்க வலியுறுத்தல். தேனி, திண்டுக்கல், மதுரை, விருதுநகர் உள்ளிட்ட 7 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. நீலகிரி, கோவை, திருப்பூர், தேனி உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்பு. அமெரிக்காவில் டெஸ்லா கார்களுக்கு எதிராக சதி செய்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். 20 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படும் என அதிபர் டொனால்டு டிரம்ப் எச்சரிக்கை. போர் நிறுத்த உடன்பாடு குறித்து அமெரிக்க குழுவுடன் தனித்தனியாக பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என ரஷ்யாவும் உக்ரைனும் அறிவிப்பு. அமெரிக்க அதிபர் டிரம்ப் யோசனையின் பேரில் சவுதி அரேபியாவில் வரும் திங்கட்கிழமை பேச்சுவார்த்தை துவங்குகிறது. தமிழகம் முழுவதும் உள்ள 2686 ஆரம்ப சுகாதார நிலையங்களிலும் நாய்க்கடி மற்றும் பாம்பு கடிக்கு போதுமான மருந்துகள் இருப்பு உள்ளது. திமுக ஆட்சி அமைந்த பின்பு ஆரம்ப சுகாதார நிலையங்களின் கட்டமைப்பு வசதி மேம்படுத்தப்பட்டிருப்பதாக தமிழக சட்டப்பேரவையில் வினாக்கள் விடைகள் நேரத்தில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் பதில். மாணவர்களுக்கான மடிக்கணினி திட்டத்திற்கு ரூபாய் 2000 கோடி ஒதுக்கீடு. ஒரு மடிக்கணினி மதிப்பு ரூபாய் 20,000 என்ற அளவில் வாங்கப்படும் என்று அமைச்சர் தங்கம் தென்னரசு சட்டப்பேரவையில் உறுதி. தமிழ்நாடு முழுவதும் தகவல் தொழில்நுட்ப பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளதாக சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. 2105 இருந்த புத்தொழில் நிறுவனங்கள் திமுக ஆட்சியில் 5 மடங்காக உயர்ந்து 10,649 உயர்ந்துள்ளதாக பெருமிதம். தமிழ்நாட்டிற்கு நிதி வழங்குவதில் மத்திய அரசு பாரபட்சம் காட்டுவதாக அமைச்சர் தங்கம் தென்னரசு குற்றச்சாட்டு. மத்திய அரசின் நிதிநிலை அறிக்கையில் உத்தரப்பிரதேசம், பீகார் மாநிலங்கள் அதிகம் இடம்பெறும் என்று காட்டும். 2025-26 இந்த ஓராண்டுக்கு மட்டும் நம்முடைய ஒன்றிய அரசு ஒதுக்குவதற்கு உத்தேசித்திருக்கக்கூடிய தொகை அதே 19,858 கோடி. அதாவது நமக்கு 3 ஆண்டுகளிலே கொடுக்கக்கூடிய அந்த தொகையை ஒரே ஆண்டிலே உத்தரப்பிரதேசத்துக்கு ஒன்றிய அரசு வழங்குகிறது என்று சொன்னால், ஒன்றிய அரசினுடைய நிதிநிலை அறிக்கைக்கும் நாம் கொண்டு வந்திருக்கக்கூடிய நிதிநிலை அறிக்கைக்கும் இருக்கக்கூடிய வேறுபாட்டை உங்களால் மிக எளிதாக புரிந்து கொள்ள முடியும் என்று நான் நம்புகிறேன். ஆக்கிரமிப்பாளர்களிடமிருந்து கோவில் நிலங்களை மீட்கும் வேட்டை தொடரும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு உறுதி. திமுக ஆட்சி அமைந்த பிறகு ரூபாய் 7,400 கோடிக்கும் அதிகமான மதிப்பிலான கோவில் நிலங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக பேச்சு. 1000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட இந்த உத்தரகோசமங்கை திருக்கோயில் என்பது மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு சமஸ்தானத்திலிருந்து இந்து சமயங்கள் சார்பில் அந்த திருக்கோயில் எடுத்துக் கொள்ளப்பட்டு அரசினுடைய நிதியாக 2 கோடியை வழங்கி வருகின்ற அடுத்த மாதம் 4ஆம் தேதி வெகு சிறப்பாக குடமுழுக்கு நடைபெற இருக்கின்றது. அவர் கோரியது போல் அவருடைய கோரிக்கை முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவர் விரும்பியவாறு அவர் மகிழ்ச்சி வருகின்ற வகையில் இந்த ஆட்சி நிச்சயமாக குடமுழுக்கை நடத்தும் என்பதை பேரவைத் தலைவர் வாயிலாக
தெரிவித்துக் கொள்கிறேன். தேசிய கீதத்தை அவமதித்த விவகாரம். பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார் பதவி விலகக் கோரி சட்டசபையில் எதிர்க்கட்சிகள் அமளி. கடந்த 2022ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை பிரதமர் மேற்கொண்ட 38 வெளிநாட்டு பயணங்களுக்கான செலவு விவரங்கள் வெளியீடு. 3 ஆண்டுகளில் 258 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டதாக காங்கிரஸ் எழுப்பிய கேள்விக்கு வெளியுறவுத்துறை பதில். தொகுதி மறுவரையால் தென்னிந்தியாவின் பல மாநிலங்களின் தொகுதி எண்ணிக்கைகள் குறையும் என்பதாலேயே திமுக குரல் எழுப்பியது. நாளை நடைபெறவுள்ள கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் தொடர்பாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வீடியோ வெளியிட்டு பேச்சு. தமிழகத்தில் ஊழல் இல்லாத துறையே இல்லை, படுகொலைகள் நடக்காத நாளே இல்லை என அண்ணாமலை விமர்சனம். தமிழக அரசை கண்டித்து நாளை பாஜக சார்பில் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடைபெறும் எனவும் அறிவிப்பு. கோவை பாலக்கோடு தேசிய நெடுஞ்சாலையில் வாகன சோதனையில் பிடிப்பட்ட 71,50,000 ரூபாய் ஹவாலா பணம். ஆந்திராவை சேர்ந்த ஒருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.